தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நான் ஆண்டவருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதர கிறிஸ்தவ சபை மவுண்ட் சியோன் உங்களோடு இணைந்து ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சபையின் சார்பாக உங்களுக்கு தேவ செய்தி அளிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு அறிவிப்பு மற்றும் அழைப்பு கொடுத்த எங்கள் ஞானபால் அவர்களுக்கும் அவரோடு கூட இணைந்து தேவ ஊழியத்தை நிறைவேற்றுகிற மூப்பர்களுக்கும் உதவிக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் என் அன்பான நன்றிகளை நான் தெரிவிக்கின்றேன். சரி, இந்த ஒரு வாய்ப்பு யூடியூப்ல நீங்க செய்திலாம் நம்ம கேட்க முடியும். ஸோ நீங்க கேட்குறீங்களோ இல்லையோ நான் கேட்பேன். சரிங்களா? சரியான அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கூட இந்த சபையார் நீங்கள் செய்கிறீர்கள். அதற்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்றைக்கு நமது செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் முழுவதையும் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகின்றோம். இதுல 62 வசனம் இருக்கு. 62 வசனத்தை விலைக்கு சொல்ல போறீங்களா அப்படின்னு நீங்க பயப்பட வேணாம். சுருக்கமா அதற்கான தலைப்பை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஓகே, இந்த லூக்கா 9வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீசர்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்பினார். சில காரியங்களை சீசர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தார். அந்த காரியங்கள் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்திக்க போகின்றோம். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் சீசர்கள் என்றே அழைக்கிறார். நீங்க யோவான் 10ஆம் அதிகாரம் 33 35 வரை நாம் வாசித்தால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அப்படி இருக்கும் போது இதனால் நீங்கள் என் சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு ஆண்டவரே சொல்றார். அப்ப நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்களாக நாம் இருக்கோம். சரியா? இயேசுவை பின்பற்றக்கூடிய சீசர்களாக இருக்கிறோம். எனவே நாம் இந்த அறிவிப்புல எல்லாம் கேட்டபடி நம்மில் ஆவிக்குரிய வளர்ச்சி நம்மிடம் இருக்க வேண்டும். அதையும் நம்முடைய ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். ரைட், லூக்கா 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போய் மரிப்பதற்கு முன்பதாக, சரியா, அவர் எருசலேம்ல போய் மரிக்க போகிறார். அதற்கு முன்பதாக கலிலேயாவுக்கு போறார். அப்படி கலிலேயாவுக்கு போகும்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இந்த 9ஆம் அதிகாரத்தில் இருக்கு. சரியா? இங்கே திரளான மக்களிடத்தில் இயேசு கிறிஸ்து மனதுருகுகிறதை, அவர்களுக்கு நல்ல காரியங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நீங்க லூக்கா 9ஆம் அதிகாரத்துல அந்த ஆரம்ப வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா 1வது வசனம் யாராவது வாசிங்க. அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கும் அவர்களை அனுப்பினார். அப்ப இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை ஊழியத்திற்கு அனுப்புகிறார். இந்த பகுதி நீங்க வீட்டுல போய் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆண்டவர் அவங்க நிறைய காரியங்களை சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. 3வது வசனம், அப்பொழுது அவர் அவர்கள் நோக்கி, வலிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்து கொண்டு போகாதீங்க, 2 அங்கிகளை கொண்டு போகாதீங்க. நீங்க ஒரு ஊருக்கு போங்க, உங்களை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அந்த தூசி அங்கேயே உதறி போட்டுவாங்க. சோ இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்கள் ஆண்டவர் இந்த பகுதியில பேசுகிறார். அதை நீங்க வீடுகள்ல போய் நீங்க படிங்க. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை ஊழியத்திற்கென்று அனுப்புகிறார். சரி, இப்ப இந்த சீசர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தலைவராக அல்லது இயேசு கிறிஸ்துவின் சீசன் என்ற முறையில் இன்னும் அதிகமாக சேவை செய்ய வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்தி பேசுகிறார். பாருங்க, இயேசுவின் சீசர்கள் அநேக வேலைகள் இயேசுவுக்கு பிரியமா சில நேரங்களில் நடக்கல. அவர்களுக்கு சில நேரங்கள் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, இருப்பினும் ஆண்டவர் அவங்கள்கிட்ட பொறுமையா இருக்கிறாரு, சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ரைட், இந்த 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சீசர்களுக்கு போதித்த காரியங்கள் என்ன, அல்லது அவர்கள் சீசன் என்ற நிலையில் அவர்கள் என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கு முன்பதாக சீசன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் என்ன செய்யலாம்? முதலாவது சிந்திக்கலாம். சரி, சீசன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்ல முடியுமா? பின்பற்றுபவன். வெரி குட் அங்கிள், கரெக்டா சொல்லிட்டீங்க.
வேற என்ன அர்த்தம் இருக்கு? இந்த பக்கம் சொல்லுங்க, சகோதரிகள் பக்கம். அதாவது சீசர்கள் அப்படின்னா சீசிகள் ஆண்டவருக்காக, சரியா? அப்ப சீசன் அல்லது சீசிகள் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னா அவருடைய தன்மைகள் என்ன? சீசர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அவர் சொன்னார் அங்கிள், பின்பற்றணும். வேற கீழ்ப்படியணும். ஓகே, வெரி குட், கீழ்ப்படியவங்க. அப்புறம் முறுமுறுக்க கூடாதா? குருவை போல மாறுகிறது. ரொம்ப சரியான பதிலாம் சொல்றீங்க, ரைட். ஓகே, அப்ப சீசன் என்று சொல்லும் போது இதற்கு ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன பெயர் அப்படின்னா மத்தடேஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க பதம். அப்படின்னா 3 அர்த்தங்கள் உண்டு. சீசன் என்பவன் கற்றுக்கொள்ளுபவர் என்ற அர்த்தம், லேர்னர். பாருங்க, இன்னைக்கு பொதுவாகவே நம்ம ஆசிரியர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம சிறு வயதாக இருக்கக்கூடிய காலத்துல நமக்கு இவ்வளவு நாலேஜ் நம்ம எப்படி கற்றுக்கொள்ளுகிறோம்? குடும்பத்துல கற்றுக் கொடுக்குறாங்க, அடுத்த ஆசிரியர்கள் மூலமாக நமது குருவிடம் கற்றுக்கொள்ளுகிறார். அதுபோல சீசர்கள் என்ற வார்த்தை, சீசன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கற்றுக்கொள்ளுபவர்கள். பிரதர், பைபிள்ல இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு தெரியும் பிரதர், ஆண்டவருக்கு அடுத்தாலும் நான் எல்லாமே நான் அறிஞ்சிருக்கேன், அப்படி யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் தினந்தோறும் காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப சீசன் என்ற நிலையில் நீங்களும் நானும் நமது குருவாக அல்லது எஜமானாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, சீசன் என்று சொன்னால் மாணவன் என்ற அர்த்தம். மாணவர்கள். அப்ப மாணவர்களுக்கு என்ன தேவை? ஆசிரியர் தேவை. அந்த ஆசிரியர் இயேசுவாக இருக்கிறது. மூன்றாவது, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் சீசன் என்று சொன்னால் ஃபாலோவர், கீழ்ப்படுகிறவர் அப்படின்னு சாரி, பின்பற்றி செல்லுகிறவர் என்றார். இப்ப நமது ஆசிரியரோ அல்லது நமக்கு முன் நம்மை நடத்துகிறவர்களோ ஒரு இடத்திற்கு இங்க பின்ன வாங்க, இங்க நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? பின்பற்றி போகிறோம். சோ அதுதான் இந்த அர்த்தமாக இருக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை யாராவது வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். ரைட். அந்த வசனத்தை நம்ம சிந்திப்பதற்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை நம்ம படிப்போம், வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிங்க. மத்தேயு 4:19. அப்புறம் எஸ். அப்ப இந்த வசனத்தில் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் பின்னே வாருங்கள். So a disciple should follow Christ. ஒரு உண்மையான சீசன் என்று அழைக்கப்படுபவர் இயேசுவின் பின்னே போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லது இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நம்ம பின்னாடி படிக்க போறோம். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நாம் அவரை பின்பற்றி போவது கிடையாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வருதுன்னு வைங்க, அல்லது பாடுகள் வருது, கஷ்டங்கள் வருது, நம்ம நினைக்கிறது நடக்காம போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறது? நிறைய நேரம் ஆண்டவர் பின்பற்றி போகிறது இல்லை. கொஞ்சம் தயக்கம் நம்மிடம் இருக்கு, கொஞ்சம் சோர்வுகள் நம்மிடம் இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, யூ கம் அண்ட் ஃபாலோ மீ. நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றி வாருங்கள். உடனே அவங்க ஏதாவது காரணங்கள் சொன்னாங்களா? இல்ல. உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டவரை பின்பற்றி போனார்கள் என்று நான் வாசிக்கிறேன். அப்ப சீசர்கள் என்பவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக, அவரிடம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அவரை போல் மாறக்கூடியவர்களாக, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த வார்த்தை நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டிய வார்த்தை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் சீசர்கள் என்று அழைக்கிறார். அப்ப சீசர்கள் என்று நாம் அழைக்கப்பட்டால் அவரை நாம் பின்பற்றுகிறோமா? இது நல்ல கேள்வி. அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோமா? அவரை போல மாற நாம் முயற்சிக்கிறோமா? அவருடைய எல்லா கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படுகிறோமா? அப்படித்தான் இந்த சீசர்கள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோடு கிட்டத்தட்ட 3 வருட காலம் இருந்தார்கள். இயேசு அழைத்த போது இயேசுவின் பின்னே அவர்கள் சென்றார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு காரியத்தை போதிக்கும் போது அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் புதிய காரியங்களை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். இயேசுவை பின்பற்றினார்கள், அவரை போல மாற விரும்பினார்கள். பைபிள் அப்படிதான் சொல்லுது.
நீங்களும் நானும் தினந்தோறும் கிறிஸ்துவை போல் மாற வேண்டும். அதுதான் நமது வாழ்வின் வளர்ச்சி மாற்றம் என்று சொல்லுவது. சரி, இப்ப இந்த சீசத்துவம், சீசன் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கூட இருக்கிறது. நீங்க ஏசாயா 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசித்தால் பழைய ஏற்பாட்டில் கூட இந்த சீசர்கள், சீசத்துவம் இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இப்போது நாம் வாசித்தோம் அல்லவா, மத்தேயு 4:19 இந்த சீசர்களை பற்றி சொல்லப்படுகிறது. சரி, அடுத்து ஒரு உண்மையான சீசனுடைய குணநலன்கள் என்ன, அல்லது சீசர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், இருப்பாங்க, வாசிப்போம். இப்ப யோவான் 8:31 வாசிங்க. ஒரு உண்மையான சீசன் என்று அழைக்கப்படுபவருடைய குணாதிசயங்கள் என்ன? யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து கண்டவர் இப்படியா சொல்றாரு, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், இந்த வார்த்தையை இயேசு அடிக்கடி பயன்படுத்துறார், மெய்யாகவே, ட்ரூலி. அப்ப என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் மெய்யாகவே என் சீசர்களா இருப்பீர்கள். அப்ப உண்மையான சீசன் அப்படின்னு சொன்னா அவருடைய குணம் எப்படிப்பட்டதா இருக்கணும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அவருடைய உபதேசத்தில் என்ன செய்யணும்? நிலைத்து நிற்கவே. யோவான் 15ஆம் அதிகாரம் நல்ல ஒரு உதாரணம். என்ன ஆண்டவர் சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்க எல்லாரும் யாரு? கொடிகள். அவர் சொல்றார், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகள் என்ன செய்வீங்க? கொடுப்பீங்க. நீங்கள் என் சீசர்கள் என்று அறியப்படுவீர்கள். அப்ப உண்மையான சீசனுடைய முதல் குணம் என்ன என்று கேட்டால் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது பாருங்கள், உண்மையான சீசனுடைய குணம் என்ன? லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் யாராவது வாசிக்கலாம்? லூக்கா 9:23. ஆண்டவர் சொல்றாரு, பின்பவர் எல்லாரையும் நோக்கி சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவர் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் பின்பற்ற வேண்டும். அப்ப உண்மையான சீசனுடைய இரண்டாவது குணம் என்ன? அவன் எல்லாவற்றையும் விட்டு, இன்னொரு வார்த்தையில அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், அல்லது சுயத்தை வெறுக்க வேண்டும். இந்த வார்த்தை தவறா புரிஞ்சுக்க கூடாது. நம்ம குடும்பத்தை எல்லாரையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னு ஆண்டவருக்கு நோக்கம் இல்லை. குடும்பம் மற்ற காரியங்களுக்கு முன்னுரிமை, முக்கியத்துவம் கொடுப்பதை விட தேவனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதைத்தான் நீங்க சொல்ற. அப்ப உண்மையான சீசன் என்று சொல்லும் போது he should deny himself. அவர் தன்னைத்தான் வெறுத்து, தன்னுடைய சுயத்தை வெறுத்து அவன் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று நான் வாசி. மூன்றாவது குணம் சீசன் என்று சொல்லும் போது என்ன குணம் இருக்க வேண்டும்? லூக்கா 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 14:26. Yes, உண்மையான சீசன் என்பவர் loves Christ above all. எல்லாவற்றையும் விட தன்னுடைய குடும்பம், தனக்கு இருக்கின்றதான ஐஸ்வர்யம், தன்னிடம் இருக்கின்றதான நண்பர்கள், தன்னிடம் இருக்கின்றதான காரியங்கள், இவைகளை எல்லாம் விட்டு இயேசு கிறிஸ்துவை நேசிக்கக்கூடியவராக இருக்கும். அவர்தான் உண்மையான சீசன். அடுத்து யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. யோவான் 15:8 வாசிங்க. ரைட். இங்கே ஒரு உண்மையான சீசன் என்று சொல்லும் போது அவன் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். பியரிங் ஃப்ரூட், மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். அநேகர் நம்மில் அந்த கனிகளை பார்க்க வேண்டும். நான் அவருடைய சீசன் என்பதை உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும். எவ்வாறு? நான் கொடுக்கக்கூடிய கனியின் மூலமாக. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். சரி, அடுத்து உண்மையிலேயே சீசன் என்று சொல்லுபவர் அவருடைய குணம் என்ன? மார்க் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை படியுங்கள். போதும். இப்ப பேதுரு சொல்றாரு, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம். இப்ப கொஞ்சம் யோசிங்க,
பேதுரு அப்படி எண்ணத்தை தான் விட்டாரு. சொல்லுங்க, பேதுரு எண்ணத்தை விட்டுட்டு ஆண்டவர் பின்பற்றினார். அவருக்கு என்ன இருந்தது? நிச்சயமா அவருக்கு போட் இருந்திருக்கும், படகு. அவருக்கு என்று சொந்தமாக போட் இருக்கு, வலைகள் இருக்கு, குடும்பம் இருக்கிறது. அப்ப அவர் சொல்றாரு, நாங்கள் உமக்காக எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம். அப்ப உண்மையான சீசன் என்று சொல்லும் போது அவருடைய குணம் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? தேவனுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கும். தேவனுக்கு முதலிடம். We have to put God first. The first priority to God. முதலாவது தேவனுக்கு தான் நாம் அந்த முதலிடத்தை மரியாதை கொடுக்க வேண்டும். சரி, இதோட இந்த ஆரம்ப பகுதியை நான் நிறைவு செய்றேன். அப்ப உண்மையான சீசன், சீசன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் 3 அர்த்தம் நான் சொன்னேன். 1 கற்றுக்கொள்ளுபவர், 2வது மாணவர், 3வது பின்பற்றக்கூடியவர். உண்மையான சீசருடைய குணங்கள் என்ன? 1 அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 2வது அவர் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். 3வது இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட தேவனை அதிகமாக நேசிக்கக்கூடியவரா இருக்கும். 4வது அவன் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். கடைசியாக சிந்தித்தோம், தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். சரி, இப்படிப்பட்ட குணநலன்கள் கொண்ட சீசர்களுக்கு ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புறார். சரியா? என்ன கற்றுக் கொடுக்க விரும்பினார்? இப்ப நம்ம லூக்கா 9ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். முதல் பகுதி பாருங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 1 - 17 வசனங்கள். யாரும் வாசிக்க வேண்டாம், நீங்க வாசிட்டீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிரும். சரியா? அதனால நீங்க வீடுகள்ல போய் படி. ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாரும் கவனிக்கிறீங்களா? சரி, லூக்கா 9ஆம் அதிகாரம் 1 - 17 வசனங்கள்ல லேர்னிங் டு சர்வ் ஹிம். ஆண்டவர் உங்களுக்கு என்ன போதிக்கிறார்? நீங்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று போதிக்கிறார். இதுதான் முதலாவது காரியம். இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு இந்த அதிகாரத்தில் அவர் போதித்த முதல் காரியம், அவர்கள் தம்மிடம் உள்ளவற்றை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அல்லது சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பி. So they have to learn to serve him. உண்மையான சீசனாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் இந்த குணத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன? We have to learn to serve God. நாம் தேவனுக்கு சேவை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, தேவனுக்கு சேவை செய்வது என்பது என்ன? வாட் இஸ் மினிஸ்ட்ரி, வாட் இஸ் சர்விங்? நீங்க அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தெசலோனிக்கேயர்ல இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2, 3 போன்ற வசனங்களிலும் 9வது வசனத்திலும் பதில் இருக்கு. இப்ப தெசலோனிக்கே விசுவாசிகள் 3 காரியங்களில் சிறந்து விளங்கினாங்க. என்ன? 1 விசுவாசத்தின் கிரியை, 2வது அன்பின் பிரயாசம், 3வது நம்பிக்கையின் பொறுமை. இருக்கா? 2வது வசனத்துல இருக்கா? 1 விசுவாசத்தின் கிரியை, அவங்களுக்கு விசுவாசம் இருந்தது, விசுவாசத்தை கிரியைகளில் காண்பிச்சாங்க. 2வது பாருங்க, அன்பு இருந்தது, அதை என்ன செஞ்சாங்க? அன்புல பிரயாசப்பட்டாங்க, அதுதான் சேவை. 3வது நம்பிக்கை இருந்தது, அதுல பொறுமையோடு இருந்தாங்க. வசனம் 9ல இருக்கு என்ன? அவர்கள் ஜீவனுள்ள மெய்யான தேவனிடத்திற்கு மனம் திரும்பினார்கள், அவருக்காக ஊழியம் செய்தார்கள். 10ஆம் வசனம், அவருடைய வருகைக்காக அவர்கள் காத்திருந்தார். அப்ப அவர்கள் தேவனுக்காக சேவை செய்ய விரும்பினார்கள், தேவனுக்கு அவர்கள் ஊழியம் செய்ய விரும்பினார்கள். எப்படி? அந்த அன்பு நிமித்தமாக, அவர் மீது வைக்கிற நேசத்து நிமித்தமாக, அவரை அன்பு கூறுதல் நிமித்தமாக அவருக்கு பிரயாசப்பட நினைச்சார். எப்படியாகிலும் நாங்கள் ஆண்டவருக்கு ஏதாயிலும் ஒரு விதத்தில் நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும், அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு நாங்கள் காண்பிப்போம், நாங்கள் சாட்சியாக ஜீவிப்போம். ஏதோ ஒரு விதத்தில் அந்த அன்பின் பிரயாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார். இந்த பகுதியில பாருங்க, 9ஆம் அதிகாரம் 1 - 17 அதுல அந்த 12வது வசனத்திலிருந்து ஒரு அற்புதத்தை இயேசு செய்கிறார். 5 அப்பமும் 2 மீனும், இதை கொண்டு எத்தனை பேரை போஷிக்கிறார்? 5000 பேரை போஷிக்கிறார். அந்த வசனம் பாருங்க, 14 ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். இதனுடைய சூழ்நிலைகளா நமக்கு தெரியும். என்னாச்சு அப்படின்னா 12ல சொல்றாங்க பாருங்க, 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நம்ம இருக்கிற இடம் வனாந்தரம், இங்க பாத்தீங்கன்னா சுற்றி இருக்கிற ஊர்ல கிராமங்கள்ல ஜனங்கள் போய் தங்கி சாப்பிடுறதுக்கு நம்ம அனுப்பிடணும், ஏன்னா இரவாயிடுச்சு, எதுவுமே இல்ல.
அப்ப அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். So you have to serve. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், நீங்கள் உங்களிடத்தில் உள்ளவைகளை கொடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப என்ன ஆண்டவரே, நம்மகிட்ட எதுவும் இல்லையே, எங்கிட்ட நம்மகிட்ட என்ன இருக்கு, எதுவும் இல்ல. அப்ப அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் என்ன உண்டு, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே. அப்புறம் 14ல ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு. அற்புதம் செஞ்சதுக்கு அப்புறம் 14, 15, 16ல அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி யார்கிட்ட கொடுக்கிறாரு, சீசர்களிடம் கொடுத்தார். அப்ப சீசர்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் தேவனுக்கு சேவை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் செய்வார், அவர் இங்க அப்படித்தான் செய்தார். ஆனா அவர்களிடம் கொஞ்சம் விசுவாசம் குறைவு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே அவர்கள் போய் இந்த பந்தி அமர சொல்லுங்க, நீங்களே அவங்களுக்கு சேவை செய்யுங்க. அப்ப இதுதான் முதலாவது இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த முதல் காரியம், learn to serve. நீங்கள் சேவை செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா சுருக்கமா சொல்ல போனா, வாட் எவர் யூ ஹேவ் யூ கேவ் இட் டு காட் and share others. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை யார்கிட்ட கொடுக்கணும், முதலாவது சத்தமா சொல்லுங்க, யார்கிட்ட கொடுக்கணும், யார்ட்டையும் கொடுக்க கூடாதா? இங்க வேற என்ன, எங்கிட்ட உள்ளது எப்படி நாங்க கொடுப்போம், எல்லாமே நம்மளுடையது இல்லை, எல்லாம் கொடுத்தது யாரு, தேவன். அப்ப நம்மிடம் என்ன உள்ளதோ அதை நம்ம யார்கிட்ட கொடுக்கணும், முதலாவது தேவன்கிட்ட கொடுக்கணும். அப்படி தேவனிடம் கொடுக்கும் போது நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்ய முடியும். நிறைய உதாரணங்கள் பைபிள்ல இருக்கு. மோசே பாருங்க, மோசே கையில என்ன இருந்துச்சு, சாதாரண ஒரு குச்சி, ஒரு கோல். அதை வச்சு எவ்வளவு அற்புதங்கள் செய்தார் பாத்தீங்களா. He gave it to God. அவர் தேவன்கிட்ட கொடுத்தார். கிதியோன்ட்ட பாருங்க, அல்லது சிம்சோன்ட்ட பாருங்க, சாதாரண ஒரு தாடை எலும்பு, அதை வச்சு நிறைய பேரை கொல்ற. இந்த இங்கே கூட பாருங்க, 5 அப்பம் 2 மீன் ஒரு சிறு பையன் இருந்தது, அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்தார். எத்தனை பேர் சாப்பிட்டாங்க, 5000 பேர் சாப்பிட்டாங்க. அப்ப நம்மிடம் என்ன உண்டோ அதை நாம் ஆண்டவருக்கு முதலாவது கொடுக்கணும். அப்ப நாம் எப்போது ஆண்டவருக்கு நாம் அதை ஒப்புவிக்கிறோமோ, கொடுக்கிறோமோ, பின்பு நாம் அதை சேவை செய்ய முடியும். அதைத்தான் ஆண்டவர் விரும்பினார். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க, அதை கொண்டு வாங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கு, ஆண்டவர் 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கு. அதை ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் போது அதை இரட்டைத்தனையாக 5000 பேர் யோசிக்கும் அளவிற்கு அவர் மாற்றுகிறதை நான் பாருங்க. அப்ப முதலாவது காரியம், சீசன் என்ற முறையில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்வது, we have to learn to serve him. ஆண்டவருக்கு சேவை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள்தான் உண்மையான சீசர்கள். இங்கே அந்த விளக்கத்தை தான் ஆண்டவர் இங்க சொல்றார். So whatever you have, give it to God and share others. நீங்களும் நானும் அவருக்கு சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கும். சரியா? இரண்டாவது, ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்பினார், வசனம் 18 இருந்து 36 வசனங்கள். சரியா? இதுல மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்கு, யாரா சொல்ல முடியுமா? 62. அப்ப நம்ம இப்ப எத்தனை வசனம் முடிச்சிட்டோம், எத்தனை முடிச்சிட்டோம்? 17. இப்ப உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்திருக்கும், நம்பிக்கை, ஓ இப்படித்தானா, அப்ப ஈஸி, 62 வசனம் முடிச்சிருவார். அடுத்து 18 இருந்து 36 வசனங்கள். இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு என்ன போதிக்க விரும்புகிறார்? They should learn to know him. Learning to know him. Learning to know. இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் அவருடைய தன்மை என்ன என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த பகுதியை நீங்க கவனிச்சீங்கன்னா 18வது வசனத்திலிருந்து 36 வசனங்கள், இங்கே அவர்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்து யார் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வேலையை, கிரியையை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மாறாதவராக இருக்கிறார், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை சீசர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, நீங்களும் நானும் இயேசுவை கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பைபிள் காலேஜுக்கு எல்லாம் போல, யாரு? இந்த சீசர்கள். அவங்களுக்கு பைபிள் காலேஜே யாரு? இயேசு கிறிஸ்து தான். அவருடைய பாதத்துல உட்கார்ந்துட்டாங்க, அமர்ந்துட்டாங்க. சோ கிட்டத்தட்ட 3.5 வருடம்
ஆண்டவரோடு அவர்கள் இருந்து அவரை அறிந்து கொண்டார்கள். ஆனாலும் கூட பாருங்க, அவரோடு இருந்தவர்கள் கூட அதிகமான நேரத்தில் அவருக்கு பிரியமா செய்யல. அவரை இன்னும் முழுவதுமாக அறிந்து கொள்ள அவர்களால் முடியவில்லை. நிறைய நேரங்கள் இந்த சீசர்களுக்குள்ள நடக்கிற வாக்குவாதங்கள், காரியங்கள் அவங்களுக்கே தெரியும். அப்ப ஆண்டவர் சீசர்களுக்கு என்ன போதித்தார்? யூ ஷுட் நோ மீ, நீங்கள் என்னை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதை கேள்வி ஆண்டவர் மத்தேயு 16 சொன்னார். மத்தேயு 16 அதிகாரத்துல 16 இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் கேட்கிறாரு, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்டார். அப்ப அவங்க என்ன பதில் சொன்னாங்க? ஆண்டவரே, சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன்னு சொன்னாங்க, சிலர் உம்மை எலியா, அப்புறம் சிலர் உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவர், அப்புறம் எரேமியா அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப ஆண்டவர் அந்த பதில் அவருக்கு திருப்தி இல்லை. அப்ப அவர் கேட்டாரு, அவங்க சொல்லட்டும், வாட் டு யூ சே, நீங்க என்னோட கூட இருக்கீங்க, நீங்க என்கிட்ட கற்றுக்கொள்றீங்க, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? பேதுரு, நீ என்ன நினைக்கிறார்? நீ என்ன சொல்லுகிறார்? அப்ப அவர் சொன்னார், கன்ஃபஸ் பண்றார், ஆண்டவரே, நீர் உண்மையுள்ள ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவருடைய அறிக்கையை பாருங்கள், நீர் உண்மையான மெய்யான கிறிஸ்து, நீர் ஜீவிக்கிறவர், நீர் ஜீவனுள்ளவர், இன்றைக்கும் எங்களோடு இருக்கிற மெய்யான தேவன் என்று சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் பிராமிஸ் பண்றார், இந்த சபையின் மீது, உன் மீது, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்கள் கூட அதிக வேளைகளில் அவரை யார் என்பதை அவர்கள் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியவில்லை. சரி, இந்த பகுதியில இயேசு யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், ஒன்று, அவர் ஜெபிக்கிறவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் என்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் நீங்க வீட்டுல போய் பாருங்க, ஜெபத்தை பற்றி அதிகமாக அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய குணம் அது மாறாத தன்மை கொண்டது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இதே போன்றுதான வசனம் பேதுரு சொல்றாரு பாருங்களேன். 2 பேதுரு எடுங்க. 2 பேதுருல கடைசி அதிகாரத்துல அந்த கடைசி வசனம் பாருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்து சொல்றேன். 2 பேதுரு 3 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நீங்கள் வளருங்கள். போதுமானது. You should grow by having knowledge of Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். எவ்வாறு? அவர் யார் என்பதை அறிந்து கொண்டால் ஒழிய வளர முடியாது. அப்ப இரண்டாவது, இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு என்ன போதித்தார்? அவர்கள் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். They should learn who Christ is. கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த கேள்வி உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. உண்மையான சீசர்களாக இருக்கக்கூடிய நாம் அவருக்கு உண்மையாக நாம் சேவை செய்கிறோமா? இரண்டாவது, நாம் சிந்தித்து வருகிறோம், ஆர் வி நோயிங் கிரைஸ்ட்? நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோமா? அவரை அறிந்த அந்த அறிவில் நாம் வளர்கிறோமா? நம்முடைய வளர்ச்சி எந்த நிலையில் இருக்கிறது? நான் எவ்வாறு என் இயேசுவை அறிந்திருக்கிறேன்? இயேசுவை என் வாழ்வில் எந்த காரியத்தை நான் முன்வைத்து நான் கற்றுக்கொள்கிறேன்? அவர் ஜெபிக்கக்கூடிய மனிதர், நான் ஜெபிக்க வேண்டும் என்ற நிலையில் அறிந்திருக்கிறேனா? அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், எனவே என் வாழ்வு நான் அவருடைய கையில் ஒப்புக் கொடுப்பேன், அவர் என்னை நடத்துவார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் சீசர்களுக்கு போதிக்கிறார். அவருடைய வார்த்தை என்றைக்கும் மாறாதது, அவர் மாறாதவர் என்பதை சீசர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் அவரோடு இருந்தாலும் கூட அவங்க நிறைய வேளைகள்ல பயப்படுறாங்க, நிறைய வேளையில இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. பாருங்க, படகுல போறாங்க, அப்படி போகும்போது இயேசு கிறிஸ்து டயர்ட் ஆகிறாரு, உடனே அவர் கீழே போய் தூங்கிறார். சீசர்கள் போய்கிட்டு இருக்காங்க, காற்றும் கடலும் பயங்கரமா அடிக்குது. எப்படி கத்துறாங்க? கத்துங்க பாப்போம் யாராவது. இயேசு ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நீங்க பாட்டுல தூங்கிட்டு இருக்கீங்க, பாருங்க காற்று கடல் அடிக்குது, கப்பலை அதாவது தூக்கி எரிய பாக்குது, நீங்க பாட்டுல தூங்கிட்டு இருக்கீங்களா ஆண்டவரே? அவரோட யாரு இருக்காங்க? அவங்களோட யாரு இருக்காரு?
இயேசு இருக்க. அதையும் அவங்க தெரியல, அவங்களால அறிஞ்சுக்கிற முடியல. நிறைய வேளைகள்ல பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். சரி, மூன்றாவது பாயிண்ட்டுக்கு போயிடலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 37 முதல் 43 வரை உள்ள வசனங்கள். சரியா, வாசிக்க வேண்டாம். லூக்கா 9:37 முதல் 43 இந்த வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து என்ன போதித்தார்? They should learn to trust him. They should learn to trust him. சீசர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். சங்கீதம் 37 ரொம்ப அருமையான சங்கீதம். நீ உன் வழிகளை அவரிடத்தில் ஒப்புக்கொடு, நம்பி வாழுங்க அப்படின்னு சொல்றார் சங்கீதக்கார். அப்ப இங்கே உண்மையான சீசர்கள் இயேசுவை அவர்கள் நம்ப வேண்டும். அதைத்தான் 37 43 வரை. சரி, இங்க ஒரு அற்புதம் நடக்குது, நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அற்புதத்துல என்ன சொல்றாங்க இவங்க? ஆண்டவரே, இந்த இதெல்லாம் நம்மளால செய்யவே முடியாது சொன்னாங்களா இல்லையா? அதாவது அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா வசனம் 39 பாருங்க, 38. அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தரல வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன், அவன் எனக்கு ஒரே பிள்ளை. அடுத்து, ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான், அது அவனை நுரைத்தல் அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதா இருக்கிறது, அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரை வேண்டிக் கொண்டே அவர்களால் என்ன செய்யல. அப்ப அவங்க இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். அநேக வேளைகளில் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை நாமும் மறந்து விடுகிறோம். நாம் அவர் மீது நம்பிக்கை வைக்க தவறு விடுகிறோம். அதற்கு பதிலாக பல நபர்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம். சங்கீதம் 118 ரொம்ப அருமையான சங்கீதம். என்ன? கர்த்தர் மீது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியம். நீங்கள் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மீது, கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை, கர்த்தரை நம்ப நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have to trust him. நாம் முழுவதுமாக அவரை நம்ப வேண்டும், நம்பி வாழ வேண்டும். இங்கே சீசர்களால் அது கூடாமற் போயிற்று. இயேசுவோடு இருந்த சீசர்கள் அவரை நம்பவில்லை. சரி, இயேசுவால் முடியாத காரியம் ஏதாவது இருக்கா? அவர் எப்படிப்பட்ட வியாதியையும் அவரால் சுகப்படுத்த முடியும். தண்ணீரை எப்படி மாத்தினாரு? திராட்சரசமா மாத்தினார். குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார், செவிடர்களை கேட்க வைக்கிறார், ஊமையர்களை பேச வைக்கிறார், முடவர்களை எழுந்து நடக்க வைக்கிறார், பிசாசு பிடிச்சவங்களுக்கு நல்ல சுகம் தர்றாரு. ஏன்? மரித்த மனிதர்களை கூட என்ன செய்கிறார்? உயிரோட எழுப்புகிறார். ஆனால் இங்கே பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இயேசுவே அவர் செய்ய முடியாது போலவும் இவர்களால் கூடாமல் போயிட்டு என்றும் நாம் வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, அவங்க இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க தவறினார். இன்றைக்கு அநேக வேளைகளை நாமும் கூட அப்படித்தான். நாம் உண்மை சீசர்கள் என்று அறியப்படுகிறோம், ஆனால் பல வேளைகளில் அவரை நம்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? We should trust the Lord to work. ஆண்டவர் வேலை செய்ய வேண்டும், ஆண்டவர் கிரியை செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். இங்க ஒருவேளை அந்த சீசர்கள் அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? நிச்சயமா ஆண்டவர் எங்களோடு இருக்காருப்பா அப்படின்ற தைரியத்திலேயே அவங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? சொல்லியிருப்பாங்க, அல்லது அற்புதம் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருப்பார். ஆனால் சீசர்கள் கூடாமல் போயிட்டு எங்களால முடியல அப்படின்னு உங்க சீசர்கள் சொல்லிட்டாங்கன்னு ஆண்டவர்கிட்ட போய் சொல்ற. அப்ப நீங்களும் நானும் நாம் ஆண்டவர் என் மீது, ஆண்டவரே எங்களுக்கு நீ கிரியை செய்யும் என்று நம் வாழ்வை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். 4வது 44வது வசனத்திலிருந்து 56 வசனங்கள். சரியா? லூக்கா 9ஆம் அதிகாரம் 44 முதல் 56 வரைக்கும் அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன டீச் பண்றாரு? They should learn to love. They should learn to love. அவரை அன்பு கூறுவதற்கு அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் போதிக்கிறார். நீங்க 44ல இருந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய காரியங்கள், யாரு பெரியவர் சிறியவர், யாரோடைய பிரசனத்தில் போய் இருப்பா, யாரை ஏற்றுக்கொள்வாங்க, இப்படிலாம் பிரச்சனைகள் வருது.
அதற்கு ஒரே ஒரு காசு என்ன ஆண்டவர் சொல்றாரு, யூ லேர்ன் டு லவ். நீங்கள் ஆண்டவரை அன்பு கூற நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே சொல்றார் என்ன, நான் எவ்வாறு உங்களிடத்தில் அன்பாய் இருந்தேனோ அது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்க. யூ should learn to love one another. யோவான் 10ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் 13 அப்படின்னு நான் நினைக்கிறேன். யோவான் 13ல 33 34 படிங்க. போதும். யோவான் 13ஆம் அதிகாரம் சரியா, வசனம் பாருங்க. யோவான் 13 34 ஆண்டவர் சொல்றாரு, சீசர்கிட்ட சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா, என்னைய மாதிரி என்னை போல அப்படின்னு சொல்றேன் பாருங்க. பவுலே சொல்ற, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் பின்பற்றுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் எவ்வாறு உங்களை அன்பு கூர்ந்தேனோ அது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்க. அப்புறம் 35 படிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று அறியப்படுவீர்கள். அப்ப ஆண்டவர் சீசர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்பினார்? They have to love one another. They should learn to love God. அவர்கள் தேவனை எவ்வாறு அன்பு கூற வேண்டும் என்று அவர்கள் பழகிக் கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை எவ்வாறு நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க இதே போன்ற வார்த்தைகள் மார்க்ல சொல்றார், 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். என்ன, நாம் தேவனை எவ்வாறு அன்பு கூற வேண்டும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரையில் என்ன செய்வாயாக? அன்பு கூறுவாயாக. அப்ப நாம் தேவனை எவ்வாறு நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களிடம் எவ்வாறு அன்பு கூற வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான சீசனுடைய அந்த குணமாக இருக்கு. கடைசியாக வசனம் 57 இருந்து 62 வசனம் சரியா, வாசிக்க வேண்டாம். இதுல 3 சம்பவங்கள் இருக்கு. லூக்கா 9:57 முதல் 62. சரி, இதுல ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்பினார்? They should learn to put Christ first. கிறிஸ்துவை முதலிடம் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்பினார். சரியா, கிறிஸ்துவை எப்படி வைக்கணும்? சத்தமா சொல்லுங்க, முடிச்சிருவோம். கிறிஸ்துவை எங்கே வைக்கணும்? முதலிடம் வைக்கணும். பின்னாடி தூக்கி எரிச்சிடக்கூடாது. இல்லைன்னா அவரை வெயிட் பண்ண சொல்லிட்டு இருங்க ஆண்டவர் நான் வரேன் அப்படி சொல்லக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் யாரை முன் வைக்கணும்? கிறிஸ்துவை முதலிடம் வைக்கணும். அப்படி நீங்க வச்சு பாருங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும். சோ எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை முன் வைக்க வேண்டும். We have to put Christ first. சரி, அதற்கு 3 உதாரணங்கள் இருக்கு. அதை மட்டும் படிச்சுட்டு நம்ம முடிச்சிருவோம். 57ஆம் வசனம் யாராவது படிங்க. சரி, ஆஹா, ஆண்டவர் கூப்பிடவே இல்லை, சொல்லவே இல்லை. அவரா வாலண்டியரா வர்றார். என்ன, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் சொல்லுங்க, நீங்க எங்க போறீங்களா நான் வரேன். நீங்க ஊழியத்துக்கு போறீங்களா நான் வரேன். ஒரு அற்புதம் செய்ய போறீங்களா நான் வரேன். உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா நான் செய்யறேன். நீர் எங்கே போனாலும் நான் உங்களை பின்பற்றுவேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? டே தம்பி, சொல்லு படி. அதற்கு இயேசு சொல்றார், இந்த பின்பற்றி வர போகிற சீசனை பார்த்து சொல்றாரு, தம்பி நல்லா கவனி, நரிக்கு என்ன இருக்கு? குழி இருக்கு. இப்ப நரிகள் வாழக்கூடியது எங்க அப்படின்னா குழிகள்ல வாழும். அதற்கு இடம் இருக்கு. அப்புறம் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுதல் இருக்கு, அங்க போய் தங்கிடும். ஆனால் மனுஷகுமாரனாகிய எனக்கோ என்ன இல்ல. சரி, அதுக்கடுத்து அவனை பத்தி சொல்லுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? போயிட்டாரு, ஃபாலோ பண்ணல, அதோட க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி, இப்ப நீங்க யோசிச்சு சொல்லுங்க, இவர் ஏன் ஆண்டவரை பின்பற்ற நினைச்சிருப்பாரு? சொல்லுங்க, இவர் ஏன் ஆண்டவரை பின்பற்ற நினைச்சிருப்பாரு? 5 அப்பம் 2 மீனா வேற பாருங்க. ஆண்டவரோட போனா
ஆண்டவர்கிட்ட இருந்தா எல்லாமே எனக்கு கிடைக்கும், எந்த ஒரு பிரச்சனை இல்லை, அப்படிதான் நினைச்சாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் சொன்னவனும் ஓடிட்டாரு. ஆண்டவர் எங்கே போனாலும் நான் வருகிறேன் அப்படி சொன்னவரு இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் பரவாயில்ல ஆண்டவரே நான் உங்களை பின்பற்றுவேன்னு சொல்லி இருக்கணும். ஆனா சொல்லல. என்ன காரணம்? அப்ப இவன் தன் வாழ்வில் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறான். பாருங்க, எல்லாத்துக்கும் இடம் இருக்கு, ஆனா எனக்கு எதுவுமே இல்லை. உனக்கு சம்மதமான்னு கேட்கிற, அதான் சம்மதமே இல்லை, போயிட்டான். அடுத்த நபரை பாருங்க, வசனம் 59 வாசிங்க. இப்ப வேற ஒருத்தரை ஆண்டவரா கூப்பிடுறார். யூ கம் அண்ட் ஃபாலோ, யூ கம், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு? போதும், என்ன கேட்கிறேன், ஆண்டவர் சொன்னாரு நீ என்னை பின்பற்றி வா. அப்ப அவர் ஒரு ரிக்வெஸ்ட் பண்றாரு, ஆண்டவரே நான் வரேன், ஆனா நான் என்ன செய்யறேன், போய் எங்க அப்பாவை போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன். அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்? 60 படிங்க. இப்படி சொன்னா அவர் என்ன நினைச்சிருப்பாரு? இப்ப நம்மளே படிக்கும் போது எப்படி யோசிக்கிறோம், ஆண்டவர் சரியான குடும்பக்காரரா இருப்பாரோ, என்ன அவங்க அப்பாவை போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு தானே சொல்றது, நல்ல விஷயமா இல்லையா? அதுக்கு கூட ஆண்டவர் என்ன கொடுக்க மாட்டாரு, பெர்மிஷன் கொடுக்க மாட்டாரு. ஏப்பா நீ வா, மரித்தோர் தங்களை என்ன செய்வாங்க, அடக்கம் பண்ணுவாங்க, நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்க, நீ என்னை பின்பற்றி வா. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? உண்மையிலே அவங்க அப்பா சாகல. இத படிக்கும் போது என்ன நினைக்கிறோம், அவங்க அப்பா ஏதோ மறிச்சு கிடக்கிறது மாதிரியும், இவர் போய் அதை எடுத்துட்டு கல்லறையில போய் வச்சுட்டு அடக்கம் பண்ணிட்டு பிரேயர் மீட்டிங் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு வரணும்னு சொல்றாரு. அப்படி கிடையாது, அவங்க அப்பா நல்லாவே இருக்கார், நல்ல உயிரோட இருக்கிறார். ஆனா யூத கலாச்சாரத்தின்படி அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அந்த சொத்து யாருக்கு வரும்? இவருக்கு வரும். அப்ப அவங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம், எப்ப ஆண்டவர் இன்னைக்கு கூப்பிடுறாரு, அவங்க அப்பா என்னைக்கு சாவாருன்னு யாருக்குமே தெரியாது, நல்லாவே இருக்கிறாரு. அப்ப அவர் மறிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வேண்டியதெல்லாம் அந்த பூமிக்குரிய ஆசையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அப்புறம் யாரை பின்பற்ற விரும்பினாரு? அப்புறமா நான் வாரேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, ஏப்பா பாவத்தில் மரித்தவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் அவங்க அடக்கம் பண்ணுவாங்க, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு. கடைசியாக வசனம் 61 படிங்க. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஐ வில் ஃபாலோ யூ, ஆனாலும் நான் போய் எங்க வீட்டுல போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். ஆண்டவர் இதுக்கு அனுமதி கொடுக்கல. முன்னாடி நான் சொன்னேன், எல்லாவற்றிற்கும் மேலாக முதன்மையான இடம் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த பாயிண்ட். So learning to put Christ first. நமது வாழ்வில் கிறிஸ்துவை அதாவது முன்பாக வைக்கும். சரி, என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்ப லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்பினார் அல்லது என்ன போதித்தார் அப்படின்னா, சீசர்கள் 5 காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதித்தார். முதலாவது, they have to learn to serve him. அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதை போதித்தார், அதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், அதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவது, அவரை அன்பு கூற கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக, கிறிஸ்துவை முதலிடம் வைக்க அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் சீசர்கள் என்ற நிலையில் ஆண்டவர் இந்த அழைப்பை உங்களுக்கும் எனக்கும் அழைக்கிறார். என்ன? நாம் சீசர்கள் என்ற நிலையில் அவரை பின்பற்றுவது மட்டுமல்ல, நாம் அவருக்கு சேவை செய்ய, அவரை நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து அவருக்குள் வளர, எல்லா சூழ்நிலையும் அவரை நாம் நம்பி வாழ, அவரை நேசிக்க, முதலிடம் வைக்க ஆண்டவர் நம்ம ஒருவருக்கும் உதவி செய்யட்டும். இந்த சீசன் என்ற முறையில் இந்த காரியங்களை நீங்களும் நானும் பின்பற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையாராக இருக்கக்கூடிய உங்கள் யாவருக்கும் இந்த செய்தியினுடைய வாய்ப்பிற்காக யாவருக்கும் என் அன்பான நன்றிகள். தேவ நாம மகிமைப்படட்டும். ஆமென்.